சின்ன சின்ன பதம் வைத்து கண்ணா நீ வா வா வா. சின்ன சின்ன பதம் வைத்து கண்ணா நீ வா வா வா. மணிவண்ணா நீ வா வா வா. வண்ண வண்ண உடை உடுத்தி கண்ணா நீ வா வா வா. வண்ண வண்ண உடை உடுத்தி கண்ணா நீ வா வா வா. மணிவண்ணா நீ வா வா வா. சின்ன சின்ன பதம் வைத்து கண்ணா நீ வா வா வா. மணிவண்ணா நீ வா வா வா. ஹரியோம். வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. இன்று ராமாயணம் 32வது நாள். இன்னைக்கு ராமனும் லட்சுமணனும் சீதையை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அப்போது சபரியை சந்திக்கிறார்கள். அப்போ அந்த சபரி ரிஷிமுக பர்வதமலைக்கு போங்கள், அங்கே சுக்ரீவன் இருப்பான், உங்களுக்கு உதவுவான் என்று சொல்லிவிட்டு செல்கிறார்கள். அந்த ரிஷிமுக பர்வதமலையில் போய் இவங்க 2 பேரும் போகிறார்கள். பம்பையை தாண்டி அந்த இடத்துல போய் அந்த மலையில் சுக்ரீவனை தேடுகிறார்கள். சுக்ரீவனோ அந்த மலையில் ஒரு பெரிய குகைக்குள்ளே இருக்கிறான். அவன் மட்டும் இல்லை, அவனை சார்ந்த ஒரு 4-5 பேர் ஒளிந்திருக்கிறார்கள். யாரை கண்டு ஒளிந்திருக்கிறார்கள் அப்படின்னா, சுக்ரீவனுடைய அண்ணனை கண்டு, அண்ணன் வாலியை கண்டு. வாலி சுக்ரீவனை கண்டால் அடித்து கொன்னிடுவான், அவ்வளவு வெறி. அதனால் இந்த மலையில் ஓடி ஒளிந்திருக்கிறார்கள். இப்போ ராமரும் லக்ஷ்மணனும் இவங்க தேடிக்கிட்டு இருக்கிறத பார்த்தா, இவன் ஒரு தூதுவன் ஓடி போய் சுக்ரீவன்கிட்ட சொல்கிறான், அரசே தலைவா, இந்த மாதிரி யாரோ 2 மனிதர்கள் நம்மை வில்லம்போடு தேடிக்கொண்டு இருக்கிறார்கள், மலையை சுற்றி தேடிக்கிட்டு இருக்கிறாங்க, அநேகமாக நம்மளைத்தான் தேடுறாங்க, உங்களைத்தான் தேடுறாங்கன்னு நினைக்கிறேங்கிறான். சுக்ரீவனுக்கு நடுக்கம் வந்துடுது. அப்போது அங்கே ஒரு மிகப்பெரிய வீரன் இருக்கிறான், சுக்ரீவனுடைய அமைச்சன். அவன் பெயர் அனுமன். அந்த அனுமன் சொல்கிறான், தலைவா, நான் போய் அவன் யார் என்று விசாரித்து வருகிறேன். அவர்கள் எதற்கு வந்திருக்கிறார்கள், எங்கிருந்து வருகிறார்கள், யாருடைய ஆள் என்பதை முழு விவரத்தோடு நான் தெரிந்து கொண்டு வருகிறேன், நான் போகிறேன் அப்படிங்கிறான். சுக்ரீவனுக்கு கொஞ்சம் ஆறுதலாக சந்தோஷமாக இருக்கிறது. சரி, நான் போகிறேன். அங்கிருந்து அனுமன் வருகிறான். அனுமன் நேரடியாக அனுமனாக வரவில்லை. அவன் மாறு வேஷத்தில் ஒரு சந்நியாசி போல் வேடமணிந்து வருகிறான். அப்படி வந்தவன் ராமனையும் லட்சுமணனையும் பார்த்தவன் ஒரு தாய் கன்றை பார்த்ததை போல, ஒரு சிஷ்யன் குருவை பார்த்ததை போல அப்படியே திகைச்சு நிற்கிறான். இப்போ என்ன அங்கே சொல்லிட்டு வந்தான், நான் போய் யார் என்னங்கிறத விசாரித்து தகவலோடு வர்றேன்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்தான். ஆனால் இங்கே என்னங்கிறா, ஐயா வணக்கம், நான் சுக்ரீவனுடைய அமைச்சன், என் பெயர் அனுமன், அஞ்சல தேவியினுடைய மகன், வாயுபுத்திரனுடைய மகன். ஆகவே உங்களை தெரிந்து கொள்ளலாம் என்று தான் வந்தேன். சுக்ரீவன் இந்த மலையில் இருக்கிறான், நாங்கள் அவருக்கு பாதுகாப்பாக அவர் கூட இருக்கிறோம். நீங்கள் யாரையோ தேடுவதை பார்த்தால் எங்களுக்கு சந்தேகம் வந்தது, ஆகவே விசாரிக்க வந்தேன் என்று உண்மையை கக்குகிறான். ராமனை பார்த்தவுடன் உண்மையை கக்குகிறான். எப்படின்னு பாருங்கள். அதாவது ராமநாமத்தை தொடர்ந்து சொல்லி கொண்டிருப்பவர்கள் பொய் பேச முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் ஒரு கட்டத்தில் ராவணனே கண்ணதாசன் சொல்லியிருக்கார். ராவணனை பற்றி சொல்லும்போது, சீதையை மயக்குவதற்காக ராவணன் எத்தனையோ வேஷம் போட்டானா, எத்தனையோ அழகான வேஷம், இளைஞனாட்ட வேஷம், எப்படியெல்லாம் வேஷம் போட்டுட்டு போய் சீதைகிட்ட நிற்கிறான். ஆனாலும் சீதை மயங்கவில்லை.
அப்போது ராமனை கண்டா மட்டும்தான் மயங்குவான் என்றால் நீ ராமன் வேஷமே போட்டு வேண்டியதானே என்று அவன் கூட இருந்த ஒரு அமைச்சன் கேட்டானாம். அதற்கு ராமன் சொல்கிறான், இத்தனை விஷயங்களை யோசித்த நான் அதை யோசிக்காது இருந்திருப்பேனா? அதையும் யோசித்தேன். நான் ராமனாகவே மாறினேன். ராமனாக மாறி அவளை அடையலாம் என்று நினைக்கும்போது என் மனம் அடுத்தவ மனைவி பேரில் ஆசைப்பட முடியவில்லை. அடுத்தவ மனைவியை தீண்டலாம் என்ற எண்ணமே வரவில்லை. அப்புறம் நான் என்ன செய்வதுன்னா ராவணன் பாருங்க. அதாவது ராமனுடைய நாமத்தை சொன்னாலோ ராமரை வழிபட்டாலோ அவருடைய நாமத்தை தொடர்ந்து சொல்லி கொண்டிருப்பவர்களால் பொய் பேச முடியாது. இப்போ அனுமன் ராமனை நேரில் பார்க்குறான். நேரில் பார்த்ததுனால அவனால் பொய் பேச முடியவில்லை. அவன் உண்மையை கக்கி விட்டு கைகட்டி நின்று நீங்கள் சொல்லுங்கள் என்கிறான். அப்போது ராமன் சொல்கிறான், லட்சுமணா, இவர் சொல்லும் அந்த அழகை பார். இவர் தன்னை அறிமுகப்படுத்திய அந்த காட்சியை பார். எவ்வளவு பணிவாக, எவ்வளவு அன்பாக, எவ்வளவு ரசிக்கும் தன்மையோடு பேசுகிறான், இனிக்கும் வார்த்தைகளை பேசுகிறான். ஆகவே உன்னை அறிமுகப்படுத்திக்கொள் என்கிறான் லட்சுமணனிடம். லட்சுமணன் சொல்கிறான், நாங்கள் அயோத்தியின் மன்னன் தசரதனுடைய பிள்ளைகள். அண்ணன் ராமன், நான் லட்சுமணன். நாங்கள் ஒரு 14 வருடங்கள் காட்டுக்கு வந்தோம். எங்கள் அண்ணியும் அழைத்து வந்தோம். இந்த பஞ்சவடியில் தங்கியிருக்கும்போது நாங்கள் 2 பேரும் இல்லாத சமயம் எங்கள் அண்ணியை தூக்கி கொண்டு யாரோ ராவணனாம் அவன் தூக்கி கொண்டு சென்று விட்டான். மீண்டும் அண்ணியை நாங்கள் காப்பாற்ற வேண்டும். அதற்கு சுக்ரீவனுடைய உதவி தேவை. அவன் எனக்கு உதவுவான் என்று எல்லாரும் சொன்னார்கள். ஆகவே நாங்கள் சுக்ரீவனை பார்க்கறதுக்காக வந்திருக்கிறோம் என்றார். அந்த வார்த்தையை இவன் நம்பணும் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு நான் சுக்ரீவனை பார்க்கத்தான் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சுக்ரீவனுக்கு இருக்கிற இடத்த தெரிஞ்சுக்கிட்டு உடனே வாலி சொன்ன வேலையை உடனே அவனை அடிக்கலாம், இல்லை அழிக்கலாம், இல்லை வாலிக்கு போய் தகவல் சொல்லலாம், இப்படி கூட அவன் யோசிக்கலாம் இல்லையா? ஆனால் இந்த வார்த்தையை சொன்னவுடன் உத்தரவு ராஜான்னு சொல்லிட்டு உடனே அனுமன் சுயரூபத்தை காட்டுறான். அப்படியே அந்த அவனுடைய உருவத்தை காட்டுறான். அந்த உருவத்தை காட்டின உடனே காட்டி அப்படியே ராமனுடைய காலில் விழுந்து வணங்குகிறான். சுவாமி, நான் தான் சுக்ரீவனுடைய அமைச்சன். நானே உங்களை அழைத்து செல்கிறேன். நீங்கள் இங்கிருந்து அந்த மலை மேலே ஏறி அந்த குகைக்கு போகிற கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஆகவே என் தோளில் உட்காருங்கள், நான் கொண்டு போய் விடுகிறேன் என்கிறான். நீ எப்படி சின்ன குரங்கு எங்களை தூக்கி சென்று விடுவாயா என்கிறார் ராமர். உடனே சாமி, நான் உட்காருவதற்காக நீங்கள் என் தோளில் உட்காருவதற்கு வசதியாக என் உடலை நான் பெரிதாக்கி கொள்கிறேன் என்று சொல்லி அப்படியே அவன் உடலை பெருசாக்கினான். பெரிய ஒரு மலை போல் ஆக்கினான். அப்புறம் இவர் 2 பேரும் குனிஞ்சு அவங்க 2 பேர்த்தையும் தோளில் உட்கார வச்சுக்கிட்டு அப்படியே ராம் ராம்னு ஆகாய மார்க்கமாக பறந்து சென்று அந்த மலையினுடைய குகைக்கு, சுக்ரீவனுடைய குகைக்கு நடந்து சென்றான். இப்போது சுக்ரீவனுடைய இன்னொரு குரங்கு, இன்னொரு சிற்பாய் பார்த்துவிட்டு அனுமன் அந்த 2 பேர்த்தையும் தூக்கி வருகிறான், நம்ம குகைக்கே தூக்கி வருகிறான் அப்படின்னு போய் சுக்ரீவன்கிட்ட சொல்கிறார். சுக்ரீவ மகாராஜா, அனுமன் விசாரித்துட்டு வரம்னு தானே போனான். ஆனால் அவர் 2 பேர்த்தில் தோளில் உட்கார வைத்து தூக்கி வருகிறானாம். உடனே சுக்ரீவன் தோளில் உட்கார வைத்து தூக்கி வருகிறாரா, இல்லை அவர் 2 பேர்த்தையும் இறுக்கி கட்டி பிடிச்சி அவருடைய பிடியில் குறவெளியை பிடிச்சி தூக்கிட்டு வர்ற மாதிரி அப்படி அடிமைப்படுத்தி தூக்கி வருகிறானா, போய் பார் அப்படின்னு இன்னொருக்க தகவல் சொல்கிறான். இன்னொரு வீரன் ஓடி வர்றான். பார்த்துட்டு, இல்லை இல்லை, அவன் அப்படி தூக்கி வரவில்லை, தோள் மேல் உட்கார வைத்து தூக்கி வருகிறான். இது சாதாரண விஷயம் அல்ல. எதற்காக இங்கே தூக்கி வருகிறான்? நாம் இருப்பிடத்தை எதற்காக அவன் காட்டுகிறான்? இது சரியானதில்லை, அனுமன் செய்வது சரியில்லை அப்படின்னு அங்கே இருக்கிற மற்ற எல்லாரும் சொல்கிறாங்க. அப்போது அங்கே சுக்ரீவன் சொல்கிறான், இல்லை இல்லை,
அனுமன் யோசிச்சுத்தான் ஒரு முடிவுக்கு வருவான். அனாவசியமாக இந்த முடிவு எடுக்க மாட்டான். ஆனால் அவன் தூக்கி வருகிறான் என்றால் அவன் வாலிக்கு நண்பனாக இருக்க மாட்டான், நமக்கு நண்பனாக போகிறவனாகத்தான் இருப்பான். அதனால தான் அனுமன் தூக்கி வருகிறான் என்று சொல்லி அவர்களும் அவரை வரவேற்க தயாராகிறார்கள். அப்படி வரவேற்றவுடன் அங்கே குகைக்கு ராமனும் லட்சுமணும் கொண்டு வந்து இறக்கி விடுகிறார் அனுமன். அப்புறம் சாதாரண உடலாக சின்ன உடலாக மாறி விடுகிறார். அப்புறம் உடனே சென்று சுக்ரீவன் அரசனே, இவர் அயோத்தியனுடைய மன்னன் தசரத மன்னனுடைய பிள்ளைகள் ஸ்ரீராமன், இவர் லட்சுமணன். இவங்க 2 பேரும் சீதாதேவியை இவங்களுடைய மனைவியை ராவணன் தூக்கி சென்று விட்டானாம். ஆகவே அவனை பிடிக்க வேண்டும், அவன் இருக்கிற இடத்துக்கு போக வேண்டும், அவனை தேட வேண்டும். அவர்களை மீட்பதற்காக நம்மளுடைய உதவியை தேடி வந்திருக்கிறார்கள் அப்படின்னு தகவலை சொன்னான். சுக்ரீவனுக்கு சந்தோஷம், வரவேற்றான், கைகுலுக்கினான், அவர்களையும் உட்கார ஆசனம் போட்டு அமர வைத்தான். மேற்கொண்டு என்ன நடக்கிறது? அவர்களுக்குள் ஒரு ஒப்பந்தம் நடக்கும். என்ன ஒப்பந்தம்? அதை நாளை பார்க்கலாமே. நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இன்மையே ராமா என்ற 2 எழுத்தினாலே, இன்மையே ராமா என்ற 2 எழுத்தினாலே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே, சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே. ராம் ராம் ராம்.